நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி 26 முதல் மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. தனுசு ராசி கால புருஷனுக்கு 9வது ராசி. மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் எப்படி இருக்கிறது பாருங்கள். 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் சூப்பராக இருக்கார். 5 செவ்வாய் 2ஆம் இடத்தில் அமர்ந்து உச்ச நிலையில் இருக்கிறார். 5ஆம் இடத்துல ராசிநாதனே அமர்ந்திருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. 9ஆம் இடம் குரு பார்வை, 11ஆம் இடம் ராசியை குரு பார்க்க. இப்போ இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் ரொம்ப பிரமாதமான ஒரு காலகட்டம். இந்த வாரம் சாதிக்க முடியும், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி சாதிக்கப் போகிறீர்கள். வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பும். அதாவது தொழிலிருந்து தான் வரணும், இல்லை உத்தியோகத்திலிருந்து தான் பணம் வருவாய் வரணும்னு இல்லைங்க. பிள்ளைகளால் வருமானம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க அதன் மூலம் வருமானம், கொடுக்கல் வாங்கலில் வருமானம், வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் வருமானம், இப்படி பல நிலைகளில் இருந்து உங்களுக்கு பணம் புழக்கம் ஏற்படும், பண வருவாய் இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா 2ல் 5 செவ்வாய் சுக்கிரனும் இருக்கிறார். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். குலதெய்வத்தினுடைய அந்த 2ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய், உச்சம் பெற்ற செவ்வாய் 4ஆம் பார்வையாக உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. அப்போ குலதெய்வத்துடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேற்றி கொள்வீர்கள். அற்புதமான ஒரு வாரம். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூட்லேருந்து தகவல் வரும். அதுவும் வெளிநாடு ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்கள் ரொம்ப பிரமாதமாக படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 3ஆம் இடம் சனி பகவான் உபஜயஸ்தானம். இது நாள் வரைக்கும் சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ, இப்போது சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கின்ற இடம் இல்லை, அள்ளி வழங்குகின்ற இடத்தில் அமர்ந்திருக்கிறார். பலன்களை வாரி வழங்கப் போகிறார். நல்ல அற்புதமான பலன்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எதை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு. நல்ல பிரம்மாண்ட ஒரு சலுகைகள், பிரம்மாண்ட ஒரு பலன்களை பார்க்க போகிறீர்கள். இந்த சூரியன் சனி இணைவு என்பது தந்தைக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரலாம். தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம். ஆனால் இல்லை தந்தைக்கு உடல் ரீதியாக பிரச்சனை வரலாம். ஆனால் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தும் என்று சொன்னால் மிகையாகாது. 4ஆம் இடத்தில் ராகு. தாய் வழி சொந்தங்களால் உங்களுக்கு பகையுணர்ச்சி ஏற்படும், விரோதங்கள் ஏற்படும். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஆனால் 4ஆம் இடத்துல ராகு. வீடு வண்டி வாங்கணும், பழசை விற்றுட்டு புதுசு வாங்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். ஏதோ ஒரு சொத்து பத்து கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு பகவான் நிச்சயமாக ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு சொத்து வாங்குறீங்கன்னா அது 1 கோடி ரூபாய்க்கு பெருசாக வாங்க வச்சுருவார். அது பிரம்மாண்ட நாயகன் இல்லையா? வண்டி வாங்கணும், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா அது 20 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிடுவீங்க. அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. 7ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதால அவங்க வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்குகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் முழுவதுமாக கிடைப்பதால் நீங்கள் இதுவரையில்
சாதித்திராத இடங்களில் எல்லாம் இப்பொழுது வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள். எங்கெல்லாம் தோற்றீர்களோ அங்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரத்தை இந்த குரு பகவான் வழங்குகிறார். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடம், வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிப்பீங்க. இல்லை அதுக்கெல்லாம் இல்லைங்க, நான் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா தாங்க போகிறேன், அதுவும் கண்டிப்பாக ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும், போயிட்டு வாங்க. தந்தைக்கு இடர்பாடுகள் வந்தாலும் தந்தையால் உங்களுக்கு செல்வாக்கு பெருகும், தந்தையால் பொருள், அதாவது ஏதோ ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா கடன் வாங்கி தொழிலில் போட்டால் கடன் வளர்ந்துடும், ஆனால் தொழில் அதே தான். ஏன்னா கேது எப்போ 10ல் இருக்கிறாரோ அது தொழிலை சுருக்கக்கூடியவர் கேது. அப்போ நீங்கள் தொழிலை இந்த காலத்தில் அதில் காசை போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணுறேன், இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறேன்னு அதெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. 11ஆம் இடம் குரு பார்வை, அதான் தொழில் ரீதியாக மட்டுமல்ல, உத்தியோக ரீதியாக மட்டுமல்ல, பல நிலைகளில், பல முனைகளில், பல வழிகளில் இருந்து உங்களுக்கு பணம் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ கண்டிப்பாக நினைத்ததை சாதிக்க முடியும். பொருளாதார மேன்மை இருக்குது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் கூட தொடங்க போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லலாம். கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது. இந்த சனி பகவான் கூட 3ல் சாதகமாக இருந்தாலும் 12ஆம் வீட்டை 10ஆம் பார்வையாக பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு வாரம், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.